விஜயும் காவேரியும் மனசுக்குள்ளே பேசுறதால வெளிப்படையாக பேசாமல் 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி மனசு கேட்காம விஜயை பார்த்துட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்து தாத்தா ஏன்டா இப்படி பண்ணுற, காவேரி கூப்பிடுற, ஏன்டா இப்படி பண்ணணும்னு அழுதுகிட்டே இருக்காரு தவிர விஜயால் எதுவுமே சொல்ல முடியல. அவர் மனசு கவலையோடு அப்படியே நிற்கிறாரு. அதை பார்த்துட்டு தாத்தா என்னடா நீ இப்படி பண்ணிட்டியடா, காவேரி தேடி வந்தாளேடா, அவளை எப்படி கூப்பிடணும், எப்படி அவளை கிட்ட வச்சுக்கணும்னு தெரியலையே விஜய் உனக்கு, என்ன விஜய் நீ இப்படி பண்ணுறியடா அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. தாத்தா அவள் தானே தாத்தா இருக்கணும், ஏன் தாத்தா வேணும்னு இப்படி பண்ணுறா, டேய் அவள் கோவமாக இருக்காடா, நீ பண்ண வேலையெல்லாம் அப்படின்றா, ஏன்டா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ என்னமோ புதுசாக இப்படி பண்ணிகிட்ருக்கு, இது தப்புடா விஜய், உனக்கு விஷயமே புரியலடா, காவேரி இப்போ பிரிஞ்சு போனாலும் மறுபடியும் வரமாட்டாடா, சொன்னால் புரிஞ்சுக்கடா. இல்லை தாத்தா வருவா தாத்தா, இப்படியே சொல்லிட்டுடா, நீ பண்ண வேலையெல்லாம் சரி பண்ணாதானே நான் வருவா அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் தவிக்கிறாரு. விஜய் ரொம்ப சோகமாக இருக்காரு. பழையபடி இல்லாமல் விஜய் ரொம்ப அப்படியே தாடி வச்சுக்கிட்டு அப்படியே சோகமாக சுற்றிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு தாத்தா மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே காவேரி மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே அவங்கள திட்டுறாங்க. எழுதி நினச்சிட்டு இருக்கேன், எப்போ பார்த்தாலும் சோகமாக உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி திட்டி விடுறாங்க. ஆனால் விஜய் ஞாபகத்துலேருந்து மீளவே முடியாமல் காவேரி என்ன பண்ணுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை காவேரி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் மறுபடியும் வேலைக்கு போகிறேன் அப்படின்றாங்க. அவங்க அம்மா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ எங்கேயும் போவேணா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணுறதாக வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மாவும் அமுச்சு விட்றாங்க. நான் விஜய் கம்பெனிலேருந்து எழுதி கொடுத்துட்டு வேலை வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்கே வேணும்னு என்ன பண்ணுறாரு விஜய் காவேரி எப்படியாவது இந்த வேலையிலே இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அதன்படி காய் நகர்த்துறாரு. காவேரி அங்கேயே தங்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேலை அதிகமாக கொடுத்து, ஒரு வாரம் இன்னும் உங்களுக்கு ஒர்க் இருக்குது, அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா நீங்கள் போக முடியும்னு சொல்லிட்டு காவேரி அங்கேயே வர வைக்கிறாரு. இதை பார்த்துட்டு அவங்க அம்மா சமையல் டென்ஷன், நீ எதுக்கு இப்போ அங்கே போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சமையல் திட்டுறாங்க. இல்லைம்மா இந்த ஒரே ஒரு வாரம் தான், இந்த ஒரு வாரம் அவருக்கு நான் வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு நான் ரிலீவ் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் வேறு இடத்துக்கு தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சமாதானப்படுத்துகிறாங்க காவேரி. இதை பார்த்துட்டு கங்காவும் குமரனும் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அடுத்து குமரனுக்கு ஷூட்டிங்லாம் நடந்துட்டுருக்கு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே விஜய் வராரு. விஜய் பார்த்தோன்னு அதிர்ச்சி அடைகிறார் குமரன். உடனே அவர்கிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள் பிரதர், நீங்கள் என்ன என்கிட்ட பேசினாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், எப்போவுமே நான் நீங்கள் நல்லா இருக்கும்னு தான் நினைப்பேன், அதனால் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் பண்ண தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களோட ஆல் தி பெஸ்ட் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் பண்ண வேலைலாம் பட்டு என்கிட்ட எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்ல வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. நீங்கள் என்ன நினச்சாலும் அதை பற்றி கவலை இல்லை, உங்களுக்கு எப்போவுமே நான் ஃபேவராக தான் எல்லாமே பண்ணுவேன், நீங்கள் என்னை தம்பியாக நினைக்கல, ஆனால் நான் உங்களை எப்போவுமே அண்ணாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இதை கேட்டுட்டு யோசிக்கிறாரு நம்ம குமரன். அடுத்து இங்கே என்ன பண்ணுறாரு, நிவீனும் குமரனும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாமே பண்ணணும் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணுறாங்க. வீட்டு வாடகை ரொம்ப அதிகமாக இருக்கும், பெரிய வீடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க சாரதாமா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பிஸ்னஸை மேலும் உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அப்போ அதில் அப்பளத்தில் நம்ம விஜயோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அந்த அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த அப்பளத்தில் இந்த ஃபோட்டோ இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த லோகோவை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க எல்லாருமே. ஆனால் காவேரிக்கு மனசே தாங்கலை. இந்த விஜயோட ஃபோட்டோ பார்த்துட்டு மனசை கஷ்டப்படுறாங்க. ஏம்மா இதான் நல்லா இருக்கட்டுமே, ஏம்மா இப்படிலாம் பண்ணுறேன்றாங்க. இன்னும் கூட அவன் மேலே இருக்க அன்பு குறையுதா பற்றி இவளுக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்க. இங்கே விஜய் இப்படி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தாத்தா அவர்கிட்ட கேட்குறாரு, என்ன விஜய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, காவேரி எதுக்கு இப்படி கலை கழிச்சிட்டு இருக்க, அவளுக்கு ரிலீவ் லெட்டர் கொடுக்க வேண்டியதுன்னு அப்படின்னா, அது எப்படி தாத்தா கொடுக்க முடியும், காவேரி என்னை விட்டு போகவே கூடாது தாத்தா, அதுக்கு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்க அப்படின்னோடனே தாத்தா அதிர்ச்சியில், நீங்கள் என்ன சொல்கிறடா அப்படின்னோடனே, ஆமாம் தாத்தா காவேரி என்னை விட்டு போக முடியாது தாத்தா, போகவும் கூடாது, அதுக்காக நான் என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுவேன், அது மட்டும் கிடையாது, இப்போது காவேரியை ஆஃபீஸில் தங்க வச்சிட்டேன்ல, அதே மாதிரி அவங்க வீட்டில் நான் போய் தங்க போகிறேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறார் தாத்தா. நீ என்னடா சொல்கிற, அவங்க எப்படி ஏற்றுப்பாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரி வழியை பார்த்துட்டேன் தாத்தா, இதுக்கப்புறம் காவேரி தான் என் வாழ்க்கை, அதனால் பொண்டாட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் புருஷனும் இருப்பான், புருஷனை தேடி பொண்டாட்டி வரால, அதே மாதிரி என் பொண்டாட்டி தேடி நான் போக போகிறேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. என்னடா நீ என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க விஜய், அதெல்லாம் நடக்குமா, அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் தாத்தா, என்றைக்குமே காவேரி வீட்டுக்கு என்னால் நகர்ந்து ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது தாத்தா, நானும் எவ்வளவோ வீட்டிலேருந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் காவேரி இல்லாத வாழ்க்கை எனக்கு நரகமாக இருக்குது தாத்தா, அந்த நரகத்தில் என்னால் வாழ முடியல தாத்தா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு தாத்தாவும் நிம்மதி அடைகிறாரு. பார்க்கலாம்.